அவரு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உடம்புல காயத்தோட வராரு. என்ன இவ்வளோ காயம் பட்டிருக்கு அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. உன்னை சொல்றாரு, அம்மா நான் வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தா, அந்த பொண்ணு மேல மோதிடக்கூடாதுன்னு பைக்கை திருப்பினேன், பக்கத்துல இருந்து பள்ளத்துல விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்றாரு. உன்னை மனைவி கேட்குறாங்க, சரி அந்த நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களான்னு. உன்னை கணவர் சொல்றாரு, ஏமா விழுந்த வழியில எப்படிமா நான் நம்பரை நோட் பண்ணுவேன், ஆனா அந்த பொண்ணு ஒன்ன மாதிரி தான் இருந்தா, ஆனா என்ன கொஞ்சம் கலரா இருந்தா, முடி வேற நீளமா இருந்துச்சு, டைட்டா லெகின்ஸ் போட்டிருந்தா, மேல போட வேண்டிய ஷாலை இடுப்புல கட்டியிருந்தாமா, கிளிப்பு வேற நீ வச்சிருக்க பாரு இதே மாதிரி தான் வச்சிருந்தா, தலை நிறைய பூ வச்சிருந்தா, பச்சை கலர்ல போட்டு வச்சிருந்தா, பார்க்க லட்சணமா இருந்தாமா அப்படின்னு. இப்போ மனைவி சொல்றாங்க, அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் நீ பக்கத்துல இருந்த பள்ளத்துல விழுந்து வரைக்கிட்டு வந்திருக்க, இப்போ ஒரு கண்ணு வீங்குற மாதிரி ரெண்டாவது கண்ணும் வீங்கும் பாரு அப்படின்னு கிட்ட இருந்த கட்டியால எடுத்து அடிக்கிறாங்க. அவருக்கு தன்னுடைய மனைவிக்கு சரியா காது கேட்குமா கேட்காது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அப்ப நண்பர்கிட்ட போய் சொல்றாரு. நண்பர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி இதை நம்ம வீட்டுல போய் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு, ஹனி ஹனி இன்னைக்கு நைட்டு நீ என்ன சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. எந்த பதிலுமே இவருடைய காதுக்கு வரல. இப்ப நேரு என்ன செய்யறாருன்னா ஹால்ல போய் நின்றுட்டு, ஹனி ஹனி இன்னைக்கு நைட்டு நீ என்ன சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. மனைவி எந்த பதிலுமே சொல்லல. இப்ப நேர கிச்சன் பின்னாடி போய் நின்றுட்டு, ஹனி ஹனி இன்னைக்கு நீ என்ன சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்பவும் மனைவி சொன்னது இவர் காதுல விழல. அப்ப மனைவிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு, ஹனி ஹனி என்ன சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. உன்னை மனைவி சொல்றாங்க, தோசை தான், இதை 4வது முறையா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்பதான் கணவர் புரிஞ்சுக்கிறாரு, மனைவிக்கெல்லாம் காது சரியாதான் கேக்குது, எனக்கு தான் சரியா காது கேட்கல அப்படின்னு. அந்த அழகான தம்பதிக்கு பல வருடங்களா குழந்தை இல்லை. அப்போ கோயில் குழந்தையெல்லாம் சுற்றி லாஸ்ட்டாக அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அப்போ ஒரு குழந்தைக்கு டின், இன்னொரு குழந்தைக்கு மார்டின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறக்குது. உடனே ஒரு குழந்தைக்கு பீட்டரும் இன்னொரு குழந்தைக்கு ரிப்பீட்டர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இன்னும் 2 குழந்தைங்க. அப்போ ரிப்பீட் வச்சனால தான் இப்படி வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குழந்தைக்கு மேக்ஸ், இன்னொரு குழந்தைக்கு கிளைமேக்ஸ் அப்படின்னு வச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. உடனே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு மனுஷரு. உடனே ஒரு குழந்தைக்கு டயர்டுனும் இன்னொரு குழந்தைக்கும் ரிட்டையர்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வரா. உன்னை இவன் எருமை 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 அப்படின்னு கத்துறான். உன்னை அவளுக்கு ரொம்ப கோவம். என்னடா யாரை பார்த்துடா நீ எருமைன்னு சொன்ன, நீ தாண்டா நாய் பண்ணி குரங்கு அப்படின்னு அவனை நின்று திட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஒரு எருமை மாடு வேகமா வந்து அவளை இடிச்சு தள்ளிட்டு போயிருது. இப்போ அந்த பையன் சொல்றான், எம்மா நான் சொன்னது ஒன்னு இல்லம்மா, பின்னாடி எருமையை தான் எருமை எருமைன்னு கத்துனேன்னு. அதுக்கப்புறம் சொல்றான், இனியாவது ஏதாவது ஆண்கள் சொல்றத கொஞ்சம் கவனிங்க.